இந்த வீடியோவை பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றிகள். மக்களே, நமது நம்பிக்கையும் கடவுளும் என் முதல் வீடியோ, அதனால் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டேன். கடவுள் நம்பிக்கை பற்றி பேச இங்க நிறைய பேர் இருக்காங்க. கடவுளை நம்புகிற நம்ம எப்படி இருக்கோம், அதை பற்றி கொஞ்சம் பேசணும். இதில் யார் நம்பிக்கையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல எனது நோக்கம். எனக்கு தெரிந்த கருத்தை மட்டுமே உங்களுடன் பகிர்கிறேன். வாருங்கள். நாம் எல்லோரும் கடவுளை வணங்குகிறோம். நமக்கு தெரிந்த சூடம், பத்தி, விளக்கு, விரதம், நேர்த்திக்கடன் என்று சொல்லி பல நடைமுறைகள், நம்பிக்கைகள் அனைத்து மதத்திலும் நம்மிடம் இருக்கிறது. இது எதுவும் தவறில்லை. ஆனால் இவை அனைத்தும் கடவுளை ஒரு உயிராக, ஒரு உயிரின் உணர்வாக, உணர்வின் நம்பிக்கையாக நினைத்து வழிபடுதல் என்பது மிகவும் சிறிய அளவில் மட்டுமே நம்மிடம் உள்ளது. இந்த வீடியோல நிறைய புகை நம்ம கடவுள் என்று நினைத்து நம்பிக்கையாக வணங்குகிற ஒரு கடவுள் மேல் படுகிறது. இது கடவுளுக்கு சிரமத்தை தராதா என சிந்திக்கவும். இது ஒரு எடுத்துக்காட்டு. இவ்வாறு நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் பல தவறுகளை நாம் நம் வழிபாட்டில் அன்றாடம் செய்கிறோம். வழி என்பது உனக்கும் என்றால் கடவுளுக்கும் உண்டு என்பதை சிந்தித்து செயல்படு, உணர்வுபூர்வமாக செயல்படு. நான் கோயிலில் நேர்த்திக்கடன் என்று சொல்லும் கிடா வெட்டுதல் போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிறேன். அங்கு பார்த்தால் ஒரு பக்கம் கிடா விருந்து நடந்து கொண்டிருக்கும், இன்னொரு பக்கம் மது பாட்டில்களுடன் மனிதர்கள் அங்கு இருப்பார். அவர்கள் இருக்கும் இடத்தில் அங்கு யாராவது ஒரு மதிப்பு மிக்க பெரிய மனிதர் வந்தால் மது பாட்டில்களை மறைத்து வைப்பார்கள். அப்ப மனிதன் உயர்வாக நம்பும் கடவுள் இருக்கும் இடத்தில் ஏன் அதை செய்கின்றனர்? இதுதான் கடவுள் மேல் உள்ள நம்பிக்கையா, அவர் மேல் வைத்த மதிப்பா? வேடிக்கையான மனிதர்கள் நாம். நம்பிக்கை மட்டும் போதாது, மதிக்கவும் கற்றுக்கொள். இங்கே ஒரு மனிதன் மனிதனாக இருப்பதில்லை. கடவுள் நம்பிக்கை உள்ளவன் ஒரு மனிதனை ஏமாற்றுகிறான். அதை சரி செய்து கொள்ள கடவுளை வணங்குகிறான், நேர்த்திக்கடன் செய்கிறான். இது மனிதனின் நம்பிக்கையும் எண்ணமோ? இதுவா கடவுள் நம்பிக்கை? ஒரு தவறு என்பது என்றைக்கும் தவறு மட்டும்தான். அது சரியாகாது. எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி, நேர்த்திக்கடன் செஞ்சாலும் சரி, தவறு தவறு மட்டும்தான். கடவுளை உணர்வுபூர்வமாக மனதில் எண்ணி உனது தவறை உணர்ந்து செய்த தவறை சரி செய்து மறுபடியும் அதை செய்யாமல் இருந்தால் அதுதான் கடவுள் நம்பிக்கை. எந்த ஒரு கடவுள் நம்பிக்கையும் ஒரு மனிதனுக்கு என்றும் தேவை. அதுவே வாழ்க்கையின் வழிகாட்டி. அந்த நம்பிக்கை உணர்வுபூர்வமான ஒரு நல்ல சிந்தனையாலும் ஒரு நல்ல எண்ணத்தாலும் செயல்பட்டு அந்த நம்பிக்கை தெளிவான சரியான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். கடவுள் நம்பிக்கை என்பது வழிபடும் முறையும் விரதமும் நேர்த்திக்கடனும் கிடையாது. இவை அவர்களுக்கு செய்யும் மரியாதை மட்டுமே. கடவுள் நம்பிக்கை ஒரு உணர்வுபூர்வமான அழகான செயல். இந்த செயலை உயிராக எண்ணி உணர்வுபூர்வமாக மதித்து செயல்பட வேண்டும். இவ்வாறு செயல்பட்டவருக்கே அனைத்தும் ஜெயம். அதனால் உனது நம்பிக்கையை உயிராக உணர்வாக நினைத்து வழிபடு, அனைத்தும் ஜெயம். வரலாற்றில் இங்கே தன் கடமையை ஒரு மனிதன் மனதின் உள்வைத்து நம்பிக்கையுடன் செயல்பட்டவரே கடவுள் மற்றும் செயல்படுபவரே கடவுளாக உள்ளனர். ஒரு மனிதன் தனக்கு தெரியாததை தனது அறிவால், ஆழ்ந்த சிந்தனையால், இயற்கையின் புரிதலோடு காலம், நேரம், கல்வி, மருத்துவம் இவைகளை தெரிந்து அதை இந்த உலகிற்கு சொல்லி சென்றவர்களே கடவுளாக பார்க்கிறோம். அதன் வளர்ச்சியே இன்றைக்கான வளர்ச்சியும் ஆராய்ச்சி. இவ்வாறு தன் கடமையை செய்ததால் கடவுளாக போற்றுகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை என்பது உள்ளது. அதை மனதின் உள் வைத்து ஒழுக்கமாக செயல்பட்டால் அனைவரும் கடவுளை. நமக்கு போதித்தவர், காத்தவர், உதவியவர் போன்ற நல்லவர்களை என்றும் நாம் மறந்ததில்லை, மதிக்க தவறியதும் இல்லை. அதன் வெளிப்பாடுதான் இன்று அனைத்து சமுதாயத்திலும் உள்ள தெய்வங்கள். மனிதர்களை மட்டுமல்ல, இயற்கையின் அனைத்து விதமான ஜீவராசிகளையும் மற்றும் மனிதனின் தொழில், வேலை போன்ற அனைத்தையும் மதிக்க தவறியதும் இல்லை. இவ்வாறு மதிக்க தெரிந்த மனிதன் நாம் மிகவும் அற்புதமான மனிதர்களாக இருந்திருக்கிறோம். காலங்களும் மனிதர்களும் மாற மாற இங்கு வளர்ச்சியும் வரலாறும் மாறிக்கொண்டே உள்ளது. மனிதன் தோன்றிய முதல் நாளில் இருந்து ஆரம்பமான வளர்ச்சி இன்னும் முடியவில்லை. இந்த வளர்ச்சி தான் உறவுகள், தேவைகள், அறிவியல் என்று இன்னும் பல. இவைகளை அறியச் செய்த மனிதனான கடவுளை, நல்லவர்களை பகுத்தறிவுடன் வணங்கி மதிப்போம். இதுவே கடவுள் நம்பிக்கை. இனிமேல் கடவுள் நம்பிக்கை தெளிவான சரியான நம்பிக்கையாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் செய்யவும். மக்களே, நன்றிகள் சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐமேன்.